ஹாய் எல்லாருக்கும். இன்றைக்கி நம்ம டீ கடையெல்லாம் போண்டா வாங்கி சாப்பிடுவோம் இல்லையா, அந்த ரெசிபி தான் வீட்லேயே ரொம்ப ஈஸியாக, அதுவும் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே செஞ்சு முடிச்சிடலாம். மேலே அப்படியே கிறிஸ்பியாக உள்ள பஞ்சு மாதிரி சாஃப்டாக அவ்வளோ சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கப் சர்க்கரை எடுத்துக்கோங்க, ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க. ஒரு 3 ஏலக்காய் இதையும் சேர்த்து நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க. 1 கப் சர்க்கரைக்கு 2 கப் மாவு சரியாக இருக்கும். இப்போ 2 கப் நான் மைதா மாவு எடுத்துக்க போகிறேன். நீங்கள் கோதுமை மாவு கூட எடுத்துக்கோங்க. இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. நம்ம இனிப்பு எடுத்து கொடுக்கறதுக்காக 1 பிஞ்ச் உப்பு, 2 பிஞ்ச் அளவுக்கு சமையல் சோடா சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் பச்சரிசி மாவு சேர்த்துக்கோங்க. இப்போ தண்ணி சேர்த்து நல்லா திக்காக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். சர்க்கரை இருக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைங்க, இல்லைன்னா டக்குன்னு இலகி வந்துடும். நல்லா இட்லி மாவு பதத்துக்கு இருக்கணும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சிக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும். நம்ம எடுத்து மேலே விட்டோன்னா இந்த மாதிரி கெட்டியாக இருக்கணும். நம்ம போண்டா எண்ணெயில் விடுறதுக்கு இந்த அளவுக்கு நம்ம கரெக்டாக இருக்கணும். அப்போ தான் நமக்கு போண்டா அதிகமாக எண்ணெய் குடிக்காமல் நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ள சாஃப்டாகவும் வரும். இந்த பக்குவம் ரொம்ப முக்கியம். இப்போ ஒரு 10 நிமிஷம் தட்டு போட்டு மூடி வச்சுட்டு பாருங்கள், மாவு நல்லா செட் ஆகி வந்திருக்கு. இப்போ நாம் எண்ணெயில் பொரிச்சு எடுத்துடலாம். எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். ஃபஸ்ட்டு ஒன்று விட்டு செக் பண்ணி பார்த்துட்டு அப்புறமா பொரிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சு. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மாவு விட ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். விட்டதுக்கப்புறமா அடுப்பை சிம்மில் வச்சிடணும். அப்போ தான், ஏன்னா மேலே நல்லா செவந்து வெந்து வந்துடும், ஆனால் உள்ளே வேகாது. மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக வேக வச்சுக்கோங்க. இப்போ ஒரு 2 நிமிஷம் விட்டு அப்படியே கொஞ்சமாக மெல்ல மெல்ல ஒன்று ஒன்றா நல்லா திருப்பி விட்டு நல்லா எல்லா பக்கமும் செவந்து வர மாதிரி நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு, நல்லா செவந்து வெந்தும் வந்துருச்சு. இப்போ நம்ம வெளியே எடுத்துடலாம். நல்லா பார்க்கவே குண்டு குண்டாக சாஃப்டாக இருக்குல்ல, சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ இதை தட்டில் எடுத்து வச்சுட்டு மீத இருக்கிற மாவையும் இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பொரித்து எடுத்துக்கலாம். மாவு விட்டதுக்கப்புறம் அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே தான் இருக்கணும். அப்போ தான் ஃபுல்லாக உள்ள வரையும் வெந்து வரும். பாருங்கள், நல்லா பஞ்சு மாதிரி உள்ளே இருக்கும், மேலே நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். நான் இன்னும் புட்டு காமிக்கிறேன் பாருங்கள். சாப்பிட அவ்வளோ சூப்பராக பஞ்சு மாதிரி இருக்கும். நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.